ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க ஃபோர்த்து சம்மையும் ஃபிஃப்த்து சம்மையும் பார்ப்போம். ஃபோர்த்து சம், ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரிலேஷன் கொடுத்துட்டு இந்த ரிலேஷனை ஆரோ டயக்ராம், கிராஃப், ரோஸ்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2y, எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5, ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட ரிலேஷன் எழுதிக்கிடுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2y. நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த ரிலேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. 2 லெஃப்ட் சைடு போகும்போது டிவைட் ஆயிரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. இப்போ இந்த ரிலேஷனில் எக்ஸோட எலமெண்ட்ஸை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட எலமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 4, 5. இந்த எலமெண்ட்ஸை ஃபுல்லாக இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 2 பை 2 கேன்சல் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். தென் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 3 பை 2. இதை டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 1.5ன்னு கிடைக்கும். தென் எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு 4 பை 2. இதை கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். லாஸ்ட்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 5 பை 2 ஈக்குவல் டு 2.5ன்னு கிடைக்கும். இந்த ரிலேஷனை ஆரோ டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸ் செட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 4, 5. அதை ஒரு செட்டாக எடுத்துக்கிடுவோம். தென் ஒய் 1, 2, 3, 4. இதை ஒரு செட்டாக எடுத்துக்கணும். எக்ஸ் இருக்க இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சராக கிடச்சிச்சு? 1ன்னு கிடச்சிச்சு. ஸோ 2ஐயும் 1ஐயும் ஜாயின் பண்ணணும். தென் 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1.5ன்னு கிடச்சிருக்கு. 1.5 இங்கே இல்லை. ஸோ அதை விட்டுற வேண்டியதான். அடுத்து 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2ன்னு கிடச்சிச்சு. 4ஐயும் 2ஐயும் கனெக்ட் பண்ணிடணும். லாஸ்ட்டாக 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2.5. 2.5யும் இந்த செட்டில் இல்லை. ஸோ அதையும் விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ஆரோ டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. தென் கிராஃபாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், 0, 1, 2, 3, 4, 5. ஒய் ஆக்சிஸில் 1, 2, 3, 4. கொடுக்கப்பட்ட ரிலேஷனில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு? 1ன்னு கிடச்சிச்சு. ஸோ 2, 1 கிராஃபில் நம்ம மார்க் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 2 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸ்லேருந்து 1 பார்க்கணும். ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தான் 2, 1. அடுத்து 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2ன்னு கிடச்சிச்சு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 2. அந்த ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தான் 4, 2. லாஸ்ட்டாக கொடுக்கப்பட்ட ரிலேஷனை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். நம்ம ரிலேஷனை கேபிட்டல் ஆர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு கிராஃபில் மார்க் பண்ணியிருக்கதை அப்படியே ஒரு செட்டாக எழுதுனா போதும். 2, 1, 4, 2. அவ்வளோதான். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் கமா ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸோட எலமெண்ட்ஸையும் ஒய்யோட எலமெண்ட்ஸையும் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? எக்ஸ், ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1ல் ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்கிறதுனால 10க்கு கம்மியாக 9 வரை நம்ம எடுக்கணும். 1லேருந்து 9 வரை எடுக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அதே மாதிரி தான் ஒய்யும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ என்ன ரிலேஷன் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அந்த ரிலேஷன் எழுதிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் 2, அடுத்து 3. இதே மாதிரி 9 வரை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல 1, ஒய் ஈக்குவல் டு 1 + 3 ஆட் பண்ணால் 4. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 2 + 3 ஆட் பண்ணால் 5. எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 3 + 3 ஈக்குவல் டு 6. எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு 4 + 3 ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 5 + 3 ஈக்குவல் டு 8. எக்ஸ் ஈக்குவல் டு 6, ஒய் ஈக்குவல் டு 6 + 3 ஈக்குவல் டு 9. அடுத்து எக்ஸ் இருக்க இடத்துல 7 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே 9 வரை தான் இருக்குது. ஸோ இதோட நம்ம நிப்பாட்டா போதும். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸ் செட்
1லேருந்து 9 வரை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒய் அதுவும் 1லேருந்து 9 வரைய. எக்ஸ் இருக்க இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 4ன்னு கிடச்சிச்சு. ஸோ 1ஐயும் 4ஐயும் ஜாயின் பண்ணிடணும். அடுத்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5ன்னு கிடச்சிச்சு. 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 கிடச்சிச்சு. 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7, 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8, 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9. அடுத்து கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இதெல்லாம் வரைஞ்சிடணும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4ன்னு கிடச்சிச்சு. ஸோ 1,4 கிராஃபில் மார்க் பண்ணணும். 1,4. தென் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5, 2,5. அடுத்து 3,6, 4,7, 5,8, 6,9. லாஸ்ட்டாக இந்த ரிலேஷனை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். கிராஃபில் மார்க் பண்ணியிருக்கத அப்படியே ஒரு செட்டாக எழுதிடணும். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. அவ்வளோதான். 4th சம் முடிஞ்சு. 5th சம் பார்ப்போம். 5th சம் கொஸ்டின் தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கம்பெனியில் 4 கேட்டகரிஸில் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க், மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இந்த மாதிரி 4 கேட்டகரியில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறிப்பிட்ட சேலரி கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ஸுக்கு 10,000 கொடுக்குறாங்க, கிளர்க்குக்கு 25,000 கொடுக்குறாங்க, மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, A1, A2, A3, A4, A5ன்னு 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. கிளர்க் C1, C2, C3, C4ன்னு 4 கிளர்க் இருக்காங்க. M1, M2, M3 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. E1, E2 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. கிவன் டேட்டா எழுதியாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எம்ப்ளாயீஸ் வாங்குகிற சேலரிக்கும் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸுக்குமான ரிலேஷனை ஆர்டர் பேராகவும் ஆரோ டயக்ராமாவும் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செட்டை நம்ம அவங்க வாங்குகிற சேலரியாக தான் எடுக்கணும், மாற்றி எடுத்துடாதீங்க. அவங்க வாங்குகிற சேலரியை ஃபஸ்ட் செட்டாகவும், செகண்டாக அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸை செகண்ட் செட்டாகவும் எடுக்கணும். இந்த ரெண்டுக்குமான ரிலேஷனை ஆர்டர் பேராகவும் ஆரோ டயக்ராமாவும் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆர்டர் பேர், ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம ஆர்டர் பேரை எழுதணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரைவோம். ஃபஸ்ட் செட்டாக எதை எடுக்கணும்? அவங்க வாங்கின சேலரி தான் ஃபஸ்ட் செட்டாக எடுக்கணும். செகண்ட் செட்டாக அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸை செகண்ட் செட்டாக எடுக்கணும். 10,000 யாரெல்லாம் வாங்குறா? A1, A2, A3, A4, A5 அசிஸ்டன்ஸ் வாங்குறாங்க. ஸோ 10,000 A1 கனெக்ட் பண்ணணும். தென் 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. 25,000 கிளர்க்கு வாங்குறாங்க. C1, C2, C3, C4. 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. 50,000 மேனேஜர்ஸ் வாங்குறாங்க. M1, M2, M3 அதை கனெக்ட் பண்ணணும். 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. லாஸ்ட்டாக 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. 1 lakh E1, 1 lakh E2. ஆரோ டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஆர்டர் பேராக எழுதணும். இதுக்கு முன்னாடி சம்மில் ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொன்னாங்க. இதில் ஆர்டர் பேரில் எழுத சொல்லியிருக்காங்க. ரெண்டும் வேறு வேறு கிடையாது, ஒரே மீனிங் தான். ஆரோ டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கத ஆர்டர் பேராக எழுதணும். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. அடுத்து 25,000, 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. Then 50,000, 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. லாஸ்ட்டாக 1 lakh, 1 lakh E1, 1 lakh E2. ஆர்டர் பேராக எழுதியாச்சு.